Good evening, sir. Good evening, madam. Good evening, sir. இது நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்டா மேடம் இல்ல? ஆமா சார், இதுதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஓகே. Ten members of patients and key position filling Japan and the Palina Lindic sets of patients is 25%. Considering imposed pricing total another 25% தானே வரும் மேடம். அதுக்கப்புறம் தானே டோட்டலி 50% வரும் அந்த இதுல. ஆமா சார், கரெக்ட். அது கரெக்டா பார்த்து எழுதுங்க சரிங்களா? சரி சார். சரி. Indian exports to US impact total tariff. இல்லையே இது வந்து கூட்ஸ் அண்ட் ஃபுட்வேர் செக்டார்ஸ் லைக் அப்படி தானே வருங்க. டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்மு, ஜுவல்லரி அப்படி தானே வரும். இது புரியல சார், நீங்க என்ன சொல்றீங்க? இது இது வந்துட்டு மேடம் கூட்ஸ் அண்ட் ஃபுட்வேர் செக்டார்ஸ் லைக்னு போட்டு டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்மு, ஜுவல்லரி அது மாதிரி வந்துட்டு தான் அது மாதிரி வரும். சரி ஓகே. இது இப்ப நீங்க இதை சொல்றது எப்படி இருக்குன்னா டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்மு, ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கூட்ஸ் அண்ட் ஃபுட்வேர் செக்டார்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்குள்ளதான் இது வரும். சரிங்க சார், ஓகே சார். இந்தியா பிளான்ட் எக்ஸ்போ ஓகே, யூரோப்பியன் அண்ட் மிடில் ஈஸ்ட் ஓகே. This concepts of வெதர் போட்டுருங்க. சரி சார். இதுவும் போடலாம், பட் வெதர் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஓகே சார். How long have been how long have been why did you say did you stay inside as it was raining? இது போட்டு பாருங்க, கரெக்டா வரும் பாருங்க. Are you all stay inside? ஓகே சார். Are you all stay inside? இல்லாட்டி இது as it was raining. இல்ல இது ஓகே, கரெக்டா வேண்டாம். மட்டும் where was the children playing? Okay, where the children playing? Where இல்ல மேடம், whether the children playing in the park na? Yes. வீக் கொஸ்டின் வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். சரி சார். அந்த மாதிரி வேணும். அது மாதிரி வேணும். ஓ மூவி சார். 1 minute சார். ஓகே மேடம்.
சார் சாரி சார். ஓகே மேடம். சார் இப்போ இந்த வீக் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம எஸ்ஆர் நோ டைப்ல வர மாதிரி. டைப்ல மாதிரி இருக்கணும் மேடம். ஸ்ட்ராங் கொஸ்டின் வந்துட்டு சார் இப்போ அந்த WH டிட் போட்டா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம்ல சார்? டூ டஸ் டிட். அது பண்ணலாம் மேடம். ஆனா வீக் கொஸ்டினுக்கு வந்துட்டு இந்த டிட் மெயின் வெர்ப் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஸோ அதுதான் சில இதுல வரலாம். அது வந்துட்டு என்ன சொல்றது மேடம், இந்த வீக் கொஸ்டின் வந்துட்டு அந்த அளவுக்கு கிளாரிட்டி யாருமே கொடுக்கல இது வரைக்கும். அதனால சரிங்க சார். முடிஞ்ச வரையும் நம்ம எஸ் ஆர் நோ அதுல போயிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ மெயின் வெர்ப் சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா கேன், அதாவது சாரி மாடல் வெர்ப் சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா கேனு, ஃபுட்டு, வில்லு, ஸோ சரிங்க சார். இது மாதிரி சேர்த்துக்குங்க. ஓகே சார். இந்த எக்ஸ்போர்ட்டட் பிஸ்னஸ் பெர் டு 50%. இதுக்கு என்ன கொஸ்டின் தெரியலையே எனக்கு. இப்படி ஆன்சர் வராது. ஆனா இது ஓகே. ஆனா தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இது வராது மேடம். டைவர்சிங் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, தேர்ட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பாருங்க. சரி சார். ஓகேங்க சார். It's not a problem. It doesn't hesitate to tell the truth. இது நல்லா இருக்கு மேடம். She doesn't hesitate to tell the truth. இல்லாட்டி ஆல்வேஸ்க்கு நெவர் போட்டுருங்க. She never ஓகே சார். tells நெவர் lie. டெல்ஸ் லை ஓகே சார். போட்டுருங்க. லை. They are sad. Okay, super. இல்லாட்டி unhappy. They are not unhappy with their self போட்டுருங்க. ஓகே சார். The sun does not set in the east. நல்ல ட்ரை தான். பட் sun doesn't rise in the westன்னு போட்டுருங்க. Does not rise. ஓகே சார். Very beautiful is not very ugly. Okay. In case of running fast, you would get time. But in case of running fast, on dressing distance, the sun is okay. சரி. Inspector failed repeatedly. He didn't give up. Okay. On rising the sun. And cleared. இது வந்து நாட் ஒன்லி பட் ஆல்சோ மேடம். சரி சார். இது வந்து நாட் ஒன்லி பட் ஆல்சோக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க தெரியுங்களா? அதுதான் எடுத்து எழுதணும். பிசைட்ஸ். அதுக்கு வந்து பிசைட்ஸ் போடணும். சரி சார். ஓகே சார். அதுல சார், அந்த கொஞ்சம் பிசைட்ஸ் ஆட் பண்ணி சென்டென்ஸ் ஃபுல் ஃப்ரேம் பண்ணி சொல்லுங்க. Besides, they looted the shop. Also, set the fire. Set the fire on the shop. னு போடலாம். சாரி சார், இன்னொரு தடவை சொல்லுங்க சார். ஒரு Besides, நிமிஷம் they இருங்க. looted the shop. ஒரு நிமிஷம் நான் எழுதுறேன். ஓகே சார்.
ஓகே சார். ஃபயர் இந்த ஸ்டாப் போடலாம். திஸ் இஸ் ஃபயர் ஆ இட் இட்டு கூட போடலாம். ஓகேங்களா? ஓகே சார். I saw a wounded dog. I saw which was wounded. Okay. That was the first ridiculous part. When I ran back, I could not. Unless I ran back, I would not have been super. Complex இருக்குங்களா? English போடலாமா? Unless அது இந்த ஈவெண்ட் டாப்க்கு தான் unless வரும் மேடம். I was Okay. first to reach the spot அப்படிங்கிறது வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா இது 2 தான் வந்துட்டு நம்மளோட இது. சரிங்களா? இந்த 2க்கு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். When I ran fast or I couldn't reach the spot. சாரி அது காம்பவுண்ட். இது வந்துட்டு I ran fast so that I would reach the spot. ஓகே சார். அது மாதிரி எழுதுறேன். ஓகே இதனா ஆர் போட்டா வந்துட்டு இதாயிரும், காம்பவுண்ட் ஆயிரும். ஓகே சார். சிம்பிள்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்னா ஒரு சபார்டினேட் கிளாஸ் மெயின் கிளாஸ் இருக்கணும்ல மேடம். சிம்பிள் எழுதியிருக்கீங்க. மெயின் கிளாஸ் இதா இருக்கணும், சபார்டினேட் கிளாஸ் இதா இருக்கணும். இது மாதிரி இருக்கும். இங்க இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ். ஓகே சார். புரியுது. இது ஒரு மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ். இல்ல கரெக்ட் தான். இது எப்படி வேணாலும் நீங்க மாத்தி எழுதலாம், அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. The girl is sitting after the Peter and his sister. இதுவும் தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. Girl sitting after Peter. Next to Peter and his house. இது சென்டென்ஸே கொஞ்சம் பாருங்க, இது என்னன்னு பாருங்க. இப்போ இதே சென்டென்ஸ் தானான்னு பாருங்க. Next to the Peter and his sister. Is his sister? Okay, is his sister? Okay. Correct தான். The girl sitting after the Peter is his sister. Okay. Correct தான். Ram is not lazy. Not only Ram, அதாவது both Ram and Raja are not bad at maths போட்டுருங்க. சரி சார். Are not bad. That is, common people can't solve this problem போடலாம். புரியல சார். காமன் பீப்புள் can't solve this problem போடலாம். பிரில்லியன்ட்டுக்கு வந்துட்டு அது மாதிரி போட்டுக்கலாம். சரிங்க சார். None but a brilliant can solve this. இதுவும் கரெக்ட் தான். நெகட்டிவ் இருக்கு. ஏன்னா இப்ப பிரில்லியன்ட் மட்டும் சொல்லும்போது நன்னா யாரும் பண்ண முடியாது, ஆனா பிரில்லியன்ட் பண்ண முடியும். பிரில்லியன்ட் பண்ணலாம். கரெக்ட் மேடம். ஓகே. None but God can save us from this problem. ஓகே. இங்கே நான் எப்படி எழுதுவேன்னா, none can save us from this problem except God னு போடுவேன்.
Okay, sir. None can see. Save us from this problem. Except God. Super, sir. No sooner did the okay. இது வந்துட்டு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இல்லை நெகட்டிவ் சென்டென்ஸ்னால இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். விவசாயம் செய்து காலையிலிருந்து நிலத்தில் சென்று 3 காய்கறிகள் விவசாயம் செய்த வாழ்ந்தனர் தான் மேடம். ஓகே. பள்ளியில் குழந்தைகள் கல்வி கற்றுக்கொண்டு நல்ல அறிவு மட்டும் சேதப்படுத்தின. அப்புறம் இதையும் சேர்த்து எழுதுங்க. பகிர்ந்துண்ணும் பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது. ஒரு பாசிட்டிவ் கொண்டு வந்துருங்க. என்ன செய்ததுன்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆமா சார். ஓகே. மக்கள் உதவி விடுப்பு. ஓகே, சூப்பர். இந்த மகிழ்ச்சிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்துருங்க. ஓகே சார், மகிழ்ச்சி. அகையம் இருக்கும் மருந்து. ஓகே. இது அண்டர்லைன் பண்ணுங்க மேம். இணைச்சொற்கள் தானே அது. இது என்னது மேடம்? அது இல்ல சார், அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன் சார். இது என்னது மேடம்? கத்திக்கொண்டு 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 வந்தார். மடுனா பல்லா இல்லையா மேடம்? மடுனா நம்ம அந்த வரப்பு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது இல்லையா சார்? நான் அப்படின்னு நினைச்சுதான் எழுதிட்டு இருந்தேன். இல்ல, சில இதுல ஏரியில வந்துட்டு மடுவங்கரை அப்படின்னா ஒண்ணு அந்த இடம் வந்து பள்ளமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளமா இருக்கிறதுக்கு அந்த மேட்டு பகுதி இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாதிரி இது மாதிரி வரும். அதான் நீங்க ஏரி கரைய சொல்றீங்களா சார்? இந்த இதை வந்துட்டு மடு அப்படிம்பாங்க சில பேரு. சில பேர் மடுதான் பள்ளம் தான். மடுனா வந்துட்டு பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப இந்த இடத்துல எப்படி சார் அதை கரெக்டா நம்ம ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் எனக்கு சொல்லிருக்கீங்களா? அதேதான். மடுவில் மாடு புல்லை மேய்ந்தன. மாடுகள் அதான் மாடுன்னு போட்டா மேய்ந்தது, மாடுகள் போயிட்டா மேய்ந்தன. அதுக்கு பாத்துக்குங்க, அவ்வளவுதான். ஓகே சார். சரிங்க சார். வாலி என்னும் பெயர் கொண்டவர். வாலிக்கு இந்த லியா வரும் மேடம்? இதுதானே வாலி? தெரியல சார் எனக்கு. தயவு செய்து அந்த வாலின்றது ஆனா இந்த லீ தானே சார் கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க. ஆமா, இந்த வாலிங்கிறது நம்ம இந்த கிணறு எல்லாம் சேர்ந்தோம்ல அது.
ஓ! சரி சார். இது வந்து காற்று. ஆமா. அது காற்று. ம். ஓகே. ஓகே. இது நல்லா எழுதியிருக்கீங்க. இது ஏன் இது வந்துட்டு இன்கேஸ் இது மாரி எழுதும்போது, இந்த தான் ம். வந்துட்டு உயர்திணை தன்மை, ஒருமை. அது ம். இதுதான் குறிக்குமாங்கிறத நல்லா பார்த்துட்டு எழுதுங்க. சரிங்க சார். ஓகே சார். தாம் அப்படிங்கிறது உயர்திணை ம்ஹ்ம். பன்மை ஓகே. உயர்திணை தன்மை, ஒருமை அப்படின்னு வருமா? அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துக்கங்க. சரி சார். இல்லாட்டி அ தான் என்னும் பழக்கத்தை விட்டு தாம் என்னும் பழக்கத்தை கொண்டு வருவோம். அப்படி எழுதுங்க. ஆ ஓகே சார். படிங்க. பேப்பர் படிச்சீங்கன்னா தான் இது மாரி உங்களுக்கு அது ம். தெரியும். ம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ம். நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும். சிறு சிறு விரல்களால் குழந்தைகள் சீறியதாலா? புரியல மேடம். அதான் சின்ன சின்ன நம்ம அந்த விரல்கள வச்சு நம்ம எப்படி அதான் விரல எப்படி வச்சு சொல்றது? நீங்க சீறுவீங்க? கீறுறது ஓகே. சார் அதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க சார் எனக்கு. அது மேடம் சிறுத்தை சி சிறியதாக இருந்தாலும் சீறத்தான் செய்யும். சிறு தானே கேட்டிருந்தாங்க. ஆமாமா. சிறு தான் சார் கேட்டிருந்தாங்க. சிறு, சீரு இதுதானே கேட்டிருந்தாங்க. சிறு. ஆமா. சிறு, சீரு. ம். இந்த பெயரெல்லாம் எழுதாம ஓகே சார். சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. சரி சரிங்களா? சார். ஆ அதுக்கப்புறம் உங்களால முடியலைன்னா எழுதுங்க. ஒர்ஸ்ட் கேஸ் இதை யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த பேர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே சார். அண்ட் 13த் வந்துட்டு 2 கைமாறு இந்த கைமாறு ஒண்ணு. இன்னொன்னு குடுத்துருந்தாங்க சார். அது நீங்க விட்டுட்டீங்க. ஆமா. அது எனக்கு அதுக்கு மீனிங்கே தெரியல சார். கை அது மாறி போச்சு அப்படின்னு அர்த்தமோ? அதான் மேடம். அதுக்கு போன டைம் நல்லா எழுதிருந்தாங்க ஒருத்தவங்க. நான் அதை பார்க்குறேன் மேடம். இது என்னன்னு எனக்கு இந்த வேர்டிங் கரெக்டாக தெரியல. கை மாறு வந்துட்டு நல்லா தான் எழுதியிருந்தாங்க ஒருத்தவங்க. சரி சார். நான் கொஸ்டின் போட்டிருக்காங்க. நான் வேணா அதில செக் பண்ணி ம். அதை பார்த்துக்கிறேன். செக் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க. ம். ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கொண்டு போறீங்க? சாலையின் வழியில் இருந்த பள்ளத்தில் விழுந்ததால் காலில் வலி ஏற்பட்டதுன்னு. ஓ, இது இணைச்சொற்கள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க மேடம். சரிங்களா? சரிங்க காம்ப்ரிஹென்ஷன் சார். ஓகே. ஓகேங்களா? ரீடிங் ஓகே காம்ப்ரிஹென்ஷன் சார். இங்கிலீஷும் ஓகே, தமிழும் ஓகே. இந்த டெஸ்ட் 5 பாருங்க. டெஸ்ட் 5ல வந்துட்டு உங்களுக்கு இது இருக்கும். அடுத்த டெஸ்ட் 5 பாருங்க. சரி சார். மற்றபடி ஓகே சார் மேடம். எனக்கு ஒரு சரி எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க இப்ப மேடம். நான் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் சார் அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்க மேடம். ஏஎஸ்ஓக்கு எலிஜிபிள் கிடையாது. அசிஸ்டன்ட்டா இருந்தா மட்டும் தான் நம்ம ஏஎஸ்ஓ அப்ளை பண்ற மாரி இருக்குல்ல?
ம் இப்போ அசிஸ்டன்ட் போஸ்ட்னா அதுக்கு மார்க்ஸ் எப்படி சார் எடுப்பாங்க? புரியல மேடம். அசிஸ்டன்ட் அப்ளை இப்போ ஏஎஸ்ஓ போஸ்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் ரெண்டு இருக்குல்ல சார்? ஆமா இப்போ மேடம். சேம் ஆனா சேம் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். மார்க்ஸ் வந்து ஆ அசிஸ்டன்ட்டுக்குன்னு அப்ளை பண்ணிருப்பாங்கல்ல. ம் அதுக்குன்னு அந்த மார்க்ஸ் இப்போ நம்ம அதுல கேட்பாங்கல்ல சார், நம்ம ஏஎஸ்ஓக்கு அப்ளை பண்றோமா அசிஸ்டன்ட்க்கு அப்ளை இல்ல பண்ணிருக்கோமான்னு மேடம், சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ஒரே மார்க் தான். ஓகேங்களா? ம் நீங்க ம் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் அசிஸ்டன்ட்னா நீங்க அசிஸ்டன்ட் எடுத்துட்டு போயிருவீங்க. ம் ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க ம். வந்துட்டு ஏஎஸ்ஓ எலிஜிபிள்னா ஏஎஸ்ஓ எடுப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த ப்ரியாரிட்டில யார் வராங்களோ கடைசியா இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படிதானே சார் நீங்க சொல்றீங்க? அப்படி இல்லை மேடம். இப்ப ஒருத்தர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாரு. ஓகேங்களா? 22 ஓகே. போஸ்ட்ல இவருக்கு அசிஸ்டன்ட் எலிஜிபிள்னா இவர் அசிஸ்டன்ட் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓ, சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும். ஓகே ஓகே. இன்கேஸ் புரியுது சார். இன்கேஸ் 1ல இருந்து 8 வரையுமே அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க, 9th ரேங்க் தான் ஏஎஸ்ஓ எலிஜிபிள்னா இந்த ம் 9வதா இருக்கிறவர் தான் ஏஎஸ். இந்த 8 பேர் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் எனக்கு ஏஎஸ்ஓ கொடுங்கனாலும் கொடுக்க மாட்டாங்க. புரியுது. அது ஓகே ஓகே ஓகே. சரிங்க சார். ஓகே ஓகே மேடம். சரி ம் மேடம், சரிங்க அடுத்த சார். டெஸ்ட் பாருங்க. ஓகேங்களா? ஓகே அடுத்தது சார். வந்துட்டு இது மாதிரி 1-to-1 செஷன் வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்துட்டு வைப்பாங்கல்ல மேடம், அப்பதான் ஓகே இருக்கும். சார். மீதி சரி எல்லாத்துக்கும் சார். பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்குள்ள சரி சார். என்னென்ன தப்போ எல்லாமே வந்துட்டு உங்களோட பேப்பர்ல இது பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்க ஒரு டைம் பாருங்க. பார்த்துட்டு இப்போ ரிவிஷனுக்கு ஆ இதே மாதிரி 1-to-1 நடக்கும். சரிங்களா? சரி சார். ஓகே சார். இன்னொரு டவுட் சார். இப்போ நம்ம அந்த சொல்லுங்க மேடம். எஸ்ஏ ரைட்டிங்லாம் எழுதுறோம்ல சார், அதுலயும் கிராமட்டிக்கலா பார்ப்பாங்களா சார் ஃபுல்லா? கண்டிப்பா மேடம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூடாது, கொஞ்சம் கிராமர் இது பண்ணியிருக்கணும். ம் ம். ஓகே சார். நீங்க எல்லாமே. ஆ ஈஸ்வர சொல்லுங்க இடத்துல சார். வில் போட்டு எழுதுனீங்கன்னா மார்க் வராதுல்ல. ம் ம். ஸோ அதனால 12th சரி புக்கு சார். இருந்துச்சுன்னா அந்த 12th புக்கு 11th புக்கெல்லாம் சும்மா அப்படி கோ த்ரூ பண்ணுங்க. சரி சார். ஓகே சார். ஓகே மேடம், தேங்க்யூ ஓகே மேடம். சார். தேங்க்யூ சார்.